ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கேரட் அல்வா. இதை செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நல்லா கழுவிட்டு தோல் சீவி துருவி எடுத்து வச்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் நமக்கு இதுக்கு வந்து ஒரு 5 முந்திரி, 4 பாதாம், ஒரு 10 திராட்சை, என்கிட்ட வெள்ளரி விதை இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஏலக்காய் போதும். அண்ட் தென் நம்ம இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் கீ ஊற்றிட்டு அது மெல்ட் ஆனதும் முந்திரி திராட்சை ரெண்டும் பொன் வறுவலாக வறுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தென் அதே பேன்லேயே பாதாமும் வெள்ளரி விதையும் வறுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சைடில் ஏலக்காய் தட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே பாத்திரத்தில் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை வந்து இப்போ வதக்க போகிறோம். இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து வதக்கினா தான் நமக்கு வந்து இது கலர் சேஞ்ச் ஆகி அண்ட் தென் அந்த பச்சை வாசனையும் போயிட்டு இந்த ஸ்டேஜுக்கு அது வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வந்து 400 ml ஆஃப் மில்க், இல்லைனா உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லணும்னா ஒரு 3 கப் வந்து கேரட் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் ஒரு 2 1/2 கப் வந்து மில்க் எடுத்துக்கோங்க. இந்த 2 1/2 கப் மில்கில் தான் வந்து அது நல்லா வேக போகுது. பால் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அப்பப்போ வந்து கலரி கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ என்னென்னா, அப்பப்போ வந்து கலரி கொடுத்து ஒரு லிட் போட்டு மூடி வைக்கணும். திருப்பி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டு திருப்பி கொஞ்சம் கலரி கொடுக்கணும். அது வந்து நல்லா ஒரு சுருண்ட ஸ்டேஜ்க்கு இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சுகர் ஆட் பண்ண போகிறோம். வந்து இது ஒவ்வொருத்தரோட விஷ். நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ஹெல்த்துக்கு குட் தான். இப்போது வந்து நான் 3 கப் கேரட்டுக்கு எத்தனை கப் சுகர் ஆட் பண்ண போகிறேன்னா, 3/4 கப் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகரை வந்து கம்மி பண்ணுறதோ இல்லை கொஞ்சம் அதிகம் பண்ணுறதோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியம் ஸ்வீட்டில் ரொம்ப திகட்டாமல் நல்லாயிருக்கும். சுகர் ஆட் பண்ணதும் இந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சமாக லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம அல்வாவோட ஸ்வீட்னஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இது கொஞ்சம் சுருண்டு வர டைமில் வந்து கீ ஆட் பண்ணி நம்ம வந்து திருப்பி கலரி கொடுத்துட்டே இருக்கணும், சைடில் ஒட்டாமல். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வதக்கும் போதே அது என்ன ஆகிடும்னா, நல்லா வந்து அந்த நெய் வந்து பிரிஞ்சு வர கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா சுருண்டு வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி நம்ம வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, பாதாம், வெள்ளரி விதை, அதுக்கப்புறம் வந்து நம்ம இடித்து வச்சுருக்க ஏலக்காய், இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். என்கிட்ட வந்து பாதாம், வெள்ளரி விதை எல்லாமே ஆப்ஷனல் தான். என்கிட்ட இருந்து அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட இல்லைனாலும் டோன்ட் வரி, முந்திரி திராட்சை வரைக்கும் கூட வச்சு செய்யலாம். இப்போ நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஹாட்டாகவுமே சர்வ் பண்ணலாம், இல்லைனா மோல்டில் வச்சுட்டு பீசஸ் போட்டுமே சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் வீட்லேயும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபார் மோர் ரெசிபிஸ் ஸ்டே டியூன்ட் வித் சக்தி சமையல். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அன்பை விதைப்போம், அறம் வளர்ப்போம். லவ் யூ ஆல்.